இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 7. இது 1 பார்ட் ரெசிபி அண்ட் இதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு புதினா, அதே அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ரைஸ் செய்யறதுக்கு ஒரு ப்ரெஷர் குக்கர் சூடு பண்ணிக்கலாம். சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் வாசனைக்காக ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கலாம். இதில் ஏதாச்சும் 2 இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இதில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஊற்றிக்கலாம். அரைக்கும் போது அதிகமாக தண்ணி சேர்த்துருந்தா நம்ம எண்ணெயில் சேர்க்கும்போது மேலே தெரிக்கும். அதனால் அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போனதும் கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். ஊற வச்ச கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சுண்டலை நைட்டே ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா குறைஞ்சது 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். கூடவே ரைஸ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுடலாம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் 1/2 மணி நேரம் ஊற வச்ச 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே ஃப்ரெஷ்ஷான புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அரிசி 1/2 மணி நேரம் ஊறிருக்கு. அதனால் 1/2 கப் தண்ணி போதும். கூட சுண்டல் வேகிறதுக்காக எக்ஸ்ட்ரா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்துட்டு உப்பு சரியாக இருக்கா பார்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நெய் சேர்க்கும்போது சாப்பாடு ஒட்டாமல் கீழே அடி பிடிக்காமல் வரும். அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும். குக்கரை மூடிட்டான். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 3 விசில் வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. சுண்டலும் நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட புதினா புலாவ் ரெடி. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். முதல்ல ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். இன்றைக்கி நான் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் நிறைஞ்ச கோவா எடுத்திருக்கேன். இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. இந்த ரைஸ்க்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை.
அதனால் நான் இன்றைக்கி கொஞ்சமாக அப்பளம் பொரித்து வச்சுருக்கேன். அடுத்து கொஞ்சமாக புதினா புலாவ் வச்சுக்கலாம். அவ்வளோதான், லஞ்ச் பாக்ஸை க்ளோஸ் பண்ணிடலாம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்பர் 7 ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.